வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. இந்த வீடியோ பிக் ஷாட்ஸ்க்காக ஸ்ரீமா ஸ்பான்சர் செய்கிறார். நன்றி நன்றி. பேசுங்க பேச வேண்டாம், மாங்காய் பறிக்க போறோம். பொண்ணா சாக வேண்டாம், நீ நானும் பிடிப்போம். இப்போ என்ன நீங்க பறிச்சு விட்றீங்களா? நான் பறிக்கிறேன். நாங்க வந்து இந்த மாங்காய் பறிக்கிற படுதாவை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். அதனால புதுசா உள்ள பெட்ஷீட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது இன்னைக்கு வீணா போயிடும். இந்தாங்க. மாங்காய் மேல விழுந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட்டுக்காங்க, ஒன்றும் பண்ணாது, அறிவியும். இதை பறிச்சு விடு. இதையா ஒரு ஹாப்பியான நியூஸ். அம்மாவுக்கு வந்து ஸ்ரீமா லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இது வந்துட்டு ப்ளே பட்டன் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இரு, இங்க கொண்டாப்பா. இங்க பாருங்க, இங்க விடுங்க. இந்த மரம் வந்து பயங்கர ஸ்பெஷல். நல்ல ஸ்பெஷலான மரம். எவ்வளவு பெரிய காயா இருக்கு பாருங்க. இந்த மரத்துல எப்பயுமே காய் 1 கிலோ 1 கிலோ இருக்கும். வைக்கலாங்க. இது இந்த மரத்துல தரையில எல்லாம் காய்ச்சிருக்கும். இது வந்து எல்லாமே பழுக்க வைக்கிறதுக்கு தான். இருங்க வரேன், எந்த இடத்துல இருக்குன்னு வெளியே. இதுல இது காயை காணும், எல்லாத்தையும் காய் காணும். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு காய் இருந்துச்சு. இருங்க, இதுல இந்த ஒண்ணு இருக்கு, இதுக்கு மேல இது மொத்தம் 4, 5, 6 காய். நல்லா இருக்கா? அப்படியே எவ்வளவு பெரிய காய் கடிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, அந்த ஓரத்தை மட்டும் அடிச்சுட்டு மாங்காய் பச்சடி பண்ணிடுவோம். எங்கன்னு சொல்றேன். இந்த பாருங்க, நான் அளக்கு வைக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. பெரிய அளக்கு எடுத்துங்க. அந்த அளக்கோட வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த அளக்கு தான். இங்க நிக்கட்டுமா? ஓகேயா? கரெக்டா இல்லைங்க இருக்கா? ஓகே. அப்படியே கீழே விடுப்பா, பொறுமையா வைக்கணும். இங்க இருந்து மேல ஒண்ணு இருக்கு, இன்னொரு அளக்கு வேணும், பெரிய அளக்கு. அதுல படுது, ஆனா இது பண்ண முடியல, பத்தாது. இங்க பாருங்க, இங்க இருந்துச்சுன்னா கூட எடுத்துலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க எடுத்தீங்களா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. கீழே வைங்க. இந்த இருக்கு பாருங்க, இங்க வந்து பிடிங்க. கொண்டாடா. இந்த பாருங்க, இதுக்கு நேரா இருக்கா? ஓகேயா? தெரியுதா? இன்னும் ஒண்ணு அப்படியே பிடிச்சுங்க. இது வந்து ஒரு தனி கலை. எவனா கீழே விழுவாம பிடிக்கிறது, பயப்படாம பிடிக்கணும். அந்த பெட்ஷீட் முன்னாடி பெருசா இருந்துச்சு, அதை துவைச்சு வீட்டுல போட்டோம். இது பெட்ஷீட்டை விரிச்சுக்கலாம், பெருசா போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இங்க இருங்க, இங்க இருக்கு பாருங்க. அதுதான் எட்டாவது. பெரிய அளவுக்கு போய் எடுத்துட்டு வரீங்களா? அதுக்கு ஒரு நூல் எக்ஸ்ட்ரா வேணும். இல்ல இந்த பாருங்களேன், ஒரு நூல்லாம் இல்ல, கொஞ்சம் கெட்டி தான் வேணும். தம்பி போடா, பெரிய அளவுக்கு எடுத்துட்டு வாங்கடா. போதா இன்னும் கொஞ்சம்டா, பெரிய அளவுக்கு எடுத்துட்டு வா. போங்க, யாராவது 2 பேர் போனாதான் முடியும். மறுபடியும் என்னன்னு தெரியல, மட்டை எல்லாமே கீழே சரியுது. தண்ணி சரியா இல்லாமையா? தண்ணி பத்தலையா? மாங்காய் பறிக்கிறது வந்து பெரிய வேலை. ஆச்சி வந்து நிறைய மாங்காய் பறிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பறிச்சாங்களா? இதுக்குள்ள இருக்க அளக்கு கட்டி வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. கீழே வந்து கரையா மண்ணா இருந்துச்சு அப்படின்னா அளக்க வந்து இந்த மாதிரி தான் சைட்லலாம் கட்டி வைப்பாங்க. ஏணி, அளக்கு, இந்த தோரட்டி ஜாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட்டுறது, என்னென்ன மரத்த ஐட்டம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆயுதங்களாக இருக்கோ அது எல்லாத்தையும் இப்படி தான் வந்து கட்டி வைக்கணும். இது ஒரே குச்சி, எவ்வளோ பெரிய குச்சி, மூங்கில் பாருங்க, பெரிய அளக்கு நம்மள்ட்ட இருக்கிறது. அவ எடுத்துக்கிறியா? ஐயா வைக்கலாம். பொறுமையா போடணும், பழுக்க வைக்கிறது எல்லாம். இதெல்லாம் சின்ன தெரியலையா? இங்க வா, இதெல்லாம் இருக்கு பாரு. இதோ 4 இருக்கு. சின்ன அளக்க கூட வச்சு இழுத்து விடலாம். அது வீணா போயிட்டு வச்சிருவோம். அப்படியே எங்கேயாவது ஓரமா வை, அப்படியே கொட்டி விடுவோம். வாக்கு வந்து வெளிச்சத்துல பாக்குறவங்களுக்கு தாமா தெரியும் எப்படின்னு. சரிப்பா, இருந்தாலும் பிடிக்கிறவங்களோட மண்டையும் பாத்துக்கணும். போங்க, இங்க போங்க. 2 இதை பாருங்க, நல்லா இருக்கு. பார்த்து உயர் போகுது. ஓகேவா? இன்னொன்னு அங்க இருக்கு. அப்படியே பண்ணிப்போம். ரெடியா? ஓகே. இன்னொன்னு கீழே வந்ததெல்லாம் தனியா போட்டுருங்க. அதை எடுத்து பத்திரமா வாங்கி. எவ்வளோ பெருசா உடைச்சி கீழே போட்டு இது வீணாடிச்சிட்டு திங்கிறது. வாசனையா? இந்த அளவு இருக்கு பாருங்க. 2 பிடிங்க பேசிட்டு. எட்டி இருக்குடா. பரவாயில்ல, எல்லாத்தையும் முடிச்சிடறோம். திருப்பி வந்து மாங்காய் பறிக்கிற வேலை மிஷின் கிடையாது.
நீ மேல பிடிக்கணும்டா. இரு வரேன் ஐயா, இரு ஒரு நிமிஷம். இங்க பிடி இப்படி அடிச்சு தெரிச்சு மூஞ்சி வந்துடணும். இப்படி இங்க பாரு, மேல இருக்கிறதெல்லாம் பழுத்துதான் போயிருக்கு. அமுக்குதுவா இங்க பாருங்க, பழம் பழுத்து இருக்கிறது எல்லாமே அப்படி இருக்கு மேல. இந்த இடத்த புடி, இந்த படிச்சு விடுறான் எப்படி இருக்குன்னு. கட்டியை வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம். காயெல்லாம் இல்லை, நல்லா தான் இங்க போய் பழுத்து இருக்கு. சரி, நீ ஒழுங்கா பறிச்சு. எவ்வளவு பழமா இருக்கு. ரஞ்சித் ஒரு நாள் உள்ளவா. அங்க வீட்டு அடுத்தது இது. அதுக்குள்ளே ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. இப்ப பறிச்சு இல்ல இங்கயா அதுலதான் மாட்டிட்டா. அமுங்குதா? அமுங்குது, பழமா இருக்கு. காய் காய் பால் வருது. இந்த மரம் அப்ப வந்து 3 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் காய்க்குது. கீழே தான் பாருங்க, கல் வச்சு முட்டு கொடுத்துருப்போம். கீழே வந்து கல் வச்சு முட்டு இங்க பாருங்க, இழுத்து தூக்கி கட்டி கைத்த போட்டு எவ்வளவு தொய்நூல் போட்டு எங்க கிளைய புடிச்சு இழுத்து அந்த ஆரஸ்பதி மரத்துல புடிச்சு கட்டிருப்போம். ஏன்னா இந்த மரம் என்ன ஆயிடுச்சுன்னா, வேர் பூச்சி ஏதோ வந்து அப்படியே சாஞ்சிருச்சு. மரம் சாஞ்சு போனோடனே ஆஹா நல்ல காய்ப்பு. அதாவது இது காய்க்க ஆரம்பிச்ச வருஷமே ஒரு 500 கிலோ காய் காய்ச்சிச்சு. இப்படி சாஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நம்மளோட வீரமணி குரூப்பை கூப்பிட்டு அதான் எல்லா கிளைகளையும் அறுத்துட்டு, கிளையெல்லாம் அறுத்தாதாமா முடியும்ட்டாங்க. அதனால கிளையெல்லாம் அறுத்துட்டு என்ன பண்ணோம்னாக்க அப்படி தூக்கி வச்சு இங்க பாருங்க முட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த கல்லெல்லாம் வச்சு பெரிய பெரிய கருங்கல் எல்லாம் வச்சு முட்டு கொடுத்து குழிய நோண்டிக்கிட்டு நிமித்தி இழுத்து கட்டி இதுக்கு இவ்வளவு பந்தோபஸ்து பண்ணி இப்ப வந்து 3 இயர்ஸ் கழிச்சு இப்ப வந்து இந்த வருஷம் துளுக்கவே இல்லைங்க. பாத்தீங்களா? இங்க பாருங்க, இவ்வளவுதான் துளுத்திருக்கு. 3 வருஷத்துக்கு இவ்வளவுதான் துளுத்திருக்கு. எப்படின்னு தெரியல, கடகடன்னு கிளை விட்டுச்சு, கடகடன்னு இந்த வருஷம் பூத்து இப்ப இவ்வளவு காய் காய்ச்சிருக்கு. இந்த வாட்டி நிறைய பழுத்தும் கொட்டிடுச்சு கீழே. பச்சை பூச்சி ஸ்மெல்லு. ஐயோ, அது ஒஸ்டா இருக்குங்க. அந்த வாடை பிடிக்காது எனக்கு. யாராவது தொட்டு ஏதாவது வீட்டுக்குள்ள வந்து சுண்டிக்கிட்டே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அப்படியே அது என்னமோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போயிரும் போட்டுருக்கு. 20 காய் தேரும். இப்ப 20 காய். யாருக்காவது பச்சை பூச்சியை தொட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ கீழே சொல்லுங்க.